கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த வருஷத்திலே சரி பாதியை கடக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 6 மாதங்கள் தம்முடைய சுத்த கிருபையினாலே நம்மை பாதுகாத்து நடத்தின ஆண்டவர் இன்னும் ஒரு 6 மாதத்தை அவருடைய சமூகத்தில் துவங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் நம்முடைய கிரியையை உயிர்ப்பையும் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், கோபித்தாலும் இரக்கத்தை காண்பித்தாலும். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க கோபப்படக்கூடிய அளவுக்கு தேவ கோபம் வெளிப்படக்கூடிய விதத்துல நான் நடந்திருந்தாலும் அதை மன்னித்து இரக்கத்தை காண்பித்தரலாம். வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பையும் உம்முடைய இரக்கம் வேணும்பா. இன்னும் இருக்கக்கூடிய 6 மாதங்களுக்கு உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. மீதம் இருக்கக்கூடிய 6 மாதங்களுக்கு உம்முடைய தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிரியைகள் என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படட்டும், என் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படட்டும். நான் எவ்வளவு செயல்படுகிறவனாக இருந்தாலும் அதன் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையில செயல்படுங்கப்பா. என் தேவனின் வாழ்க்கையில செயல்படுவீராக. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் என் வாழ்க்கையில அப்பா காணப்படட்டும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய செயல்களை நாங்க பார்க்கட்டும்பா. பூமி எங்கிலும் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறவர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் என்று சொல்லி நான் சொல்லத்தக்கதாக என் தேவனுடைய செயல்பாடுகள், என் தேவனுடைய அசைவாடுதல், என் தேவனுடைய கிரியை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வரட்டும்பா. எங்க வாழ்க்கையில வரட்டும், எங்க வாழ்க்கையில வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்கள் ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் செயல்படுவீராக தகப்பனே. எங்கள் தகப்பனீர் செயல்படுவீராக, எங்கள் தேவன் நீர் செயல்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணுவீராக, அதை விளங்க பண்ணுவீராக, அதை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகள் நீ. கரங்களை உயர்த்தி, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும், எங்கள் தடைகள் மேல் அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வம். எங்க குடும்பங்கள்ல, எங்க வாழ்க்கையில, எங்க சபையில ஆண்டவரே, தேவனுடைய அசைவாடுதல் காணப்படட்டும் அப்பா. அசைவாடும் தெய்வமே, எங்கள்
எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே அசைவாடும். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை கர்த்தாவே உடைய பிரசன்னத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் மீட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடி வந்தவர்களை அவர் வெறுக்கிறதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் மேல் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் 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 நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவது. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் செய்க. இருக்கிற இடங்களில் எழுந்திருந்து இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா மகிமையின் ராஜாவாக அவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நட்பாற்றில் விடும் மனிதரை அல்ல, எப்போதும் எங்களை கரம் பிடித்து தூக்குகிற இயேசு மகாராஜாவை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இயேசு மகாராஜாவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ராஜாதி ராஜாவுக்கு நேராக, கர்த்தாதி கர்த்தாவுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா எப்போதும் எங்கள் முகங்களை பிரகாசிக்கப்படுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதிக்கப்படத்தக்கவரும் துதிக்கப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறவரே, எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹalleluya hallelujah 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 ragarada shadalaraba rintarala shakabashadalara kabaridaraba hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ரிகபாஷதரலரரபா ஓரி கபலர ஷதரலரபா ஓரி தரலர ஷதரலரபா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் சத்துருக்களின் நடுவுல எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களின் நடுவுல தலை குனிந்த நேரங்கள் உண்டு, நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போன நேரங்கள் உண்டு. அவன் முன்னாடி இப்படி ஆயிருச்ச, இவன் முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது ஆயிருச்ச. ஆனால் அவர்கள் நடுவிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை கனம் பண்ணுகிறவர், நமக்கு கனத்தையை ஏற்படுத்துகிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருகிறதான ஆண்டவர்.
எங்கே வெட்கப்பட்டோமோ, எங்கே லட்சை அடைந்தோமோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டோமோ, அங்கே நமக்கு இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வெட்கப்பட்ட நமக்கு துணை நிற்கிறதான தேவனாகிய கர்த்தர். நன்றி ஆண்டவரே. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. சில சத்துருக்கள் நினைப்பாங்க, இது மரண ஏருளின் பள்ளத்தாக்கு, இதோட இவன் முடிஞ்சான் அப்படின்ட்டு. ஆனா அதை கடக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, கடந்தவுடன் நமக்கென்று ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அநேக கண்கள் காண செய்கிறவர் அவர். சில பிரச்சனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை உருவாக்குவதற்கும், நம்மை நடத்துவதற்கும், நம்மை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் அனுமதிக்கிறது. கரங்களை உயர்த்தி, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில், எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளின. யார் எதிர்த்தாங்க, யார் தள்ளினாங்க, எல்லாவற்றையும் பார்த்து பந்தி ஆயத்தப்படுத்தி ஓ அன்பாக கனம் பண்ணினார். பந்தி ஆயத்தப்படுத்தி ஓ அன்பாக. இன்னொரு தடவை சொல்லலாமா? பந்தி ஆயத்தப்படுத்தி ஓ அன்பாக கனம் தன்னி நீ. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி
வருகையிற்காக. கரங்களை தட்டி அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களின் நடுவில் வந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்களை கனம் பண்ணுகிறதான தேவன், இந்த புதிய மாதத்தையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் முழுக்க கத்தனிரங்களை நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவக்கரம் எங்களில் செயல்படுகிறத நாங்கள் பார்க்கட்டும். எங்கள் தேவக்கரம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற எங்கள் பார்க்கட்டும். எங்கள் தேவக்கரம் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களிலே, தொழில்களிலே தகப்பனே செயல்படுகிறதை பார்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தரீர் பேர் பேராய் ஆசீர்வதியும், கர்த்தரீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவர் முன்கருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தில் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திலே தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைஃப். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களை விட சற்று கடுமையாகவே நடத்துவார். மற்றவர்கள் செய்கிறதான தவறுகள் அல்லது மற்றவர்கள் செய்கிறதான மீறுதல்கள், அதையெல்லாம் சில நேரங்களில் அமைதியாய் விடுகிறதான தேவன் தம்முடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது அதற்கு கடினமான சில தண்டனைகளை என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். நாளத்துணையாக சில நேரங்களில் என்ன செய்கிறார்னா வாங்குகிறார். தாவீது செய்த குற்றத்திற்கு தாவீதினிடத்தில் நாளத்தனையாய் வாங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சில நேரங்களில் தம்முடைய ஜனங்களுக்கென்று பார்த்து 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 என்ன செய்வார்னா சில நன்மைகளை செய்வார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை, பல ஜாதியான ஜனங்களை துரத்தி விட்டு அந்த தேசத்திலே குடியேற பண்ணினார். அந்த ஜனங்களை சுற்றிலும் எந்த ஜனங்களும் நெருங்காதபடிக்கு வேலி அடைத்தார், மறைத்தார், பாதுகாத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் மீறி நடந்தபோது அந்த ஜனங்களுக்கான அடைப்புகளை எடுத்து போட்டார், அந்த ஜனங்களுக்கான பாதுகாப்புகளை எடுத்து போட்டார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அந்த சங்கீதங்களிலே அதை குறித்து சொல்லும் பொழுது, நீ ஜாதிகளை துரத்தி விட்டு ஒரு திராட்சை கொடியை நாட்டினீர். ஆனா அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது வசனம் சொல்லுது, இப்பொழுதோ எங்கள் அடைப்புகளை எங்களை விட்டு என்ன செஞ்சேன்னா எடுத்து போட்டீர். இங்கே சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடிகளை கடாட்சி தரலும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து அப்படி பண்ணினாலும் சில நேரங்களில் கோபம் வர்றப்போ சிதறடிப்புகளை தேவன் அனுமதிக்கிறார், சிறையிருப்புகளை தேவன் அனுமதிக்கிறார், வெட்கங்களை, வேதனைகளை, லட்சைகளை, நிந்தைகளை என்ன செய்யறார்னா அனுபவிக்கிறார். அப்படி சில காரியங்களை தேவன் என்ன செய்யறார்னா அனுமதித்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவ கோபம் மாறும் பொழுது, அந்த தேவனுடைய இரக்கத்திற்கேற்ற தயவுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையும் மாறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப என்ன செய்யறார்னா புதுப்பிக்கிறார். அதுதான் ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கையை திரும்ப என்ன செய்யறார்னா புதுப்பிக்கிறார். அப்படி புதுப்பிக்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படிங்கிறதா இந்த வசனம் சொல்லுது. வெட்கத்திற்கு பதிலாக
எவ்வளவு காலங்கள் கர்த்தர் நம்மை கடினமாய் நடத்தினாரோ, எவ்வளவு காலங்கள் கர்த்தர் நம்மை வெட்கத்தின் பாதையில நடத்தினாரோ, எவ்வளவு காலங்கள் நாம் நிந்தையினுடைய பாதைகளின் ஊடாக கடந்து போனோமோ, அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சரி பரவாயில்ல, நீ என்ன செய்யாத, ஃபீல் பண்ணாத, நீ கஷ்டப்படாத, நீ நிறைய வெட்கங்கள் பட்டிருக்க, நீ நிறைய அவமானப்பட்டிருக்கிற, நீ நிறைய நிந்தைகளை சுமந்திருக்க, ஆனா நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, உனக்கு 2 துணையாய் நான் என்ன செய்யறேன்னா பலனை தர்றேன். ஒன்று, நியாயமாய் எனக்கு கிடைக்க வேண்டியதான ஆசீர்வாதம். ஒன்று, அது தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதான ஆசீர்வாதம். அடிஷ்னல் பிளெஸிங் அப்படிங்கிறது நான் அனுபவித்ததான வெட்கங்களை மறக்கும் பொருட்டு, நான் அனுபவித்த நிந்தைகளை மறக்கும் பொருட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான இன்னும் ஒரு போனஸ் தான் என்ன அப்படின்னா 2 துணையான ஆசீர்வாதம். இந்த டபுள் போர்ஷன் பிளெஸிங் அப்படிங்கிறது வேதத்தில் பல இடங்களில் பல விதங்கள் என்ன செய்யுதுன்னா சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்ன செய்யறேன்னா நான் சொல்ல விரும்புகிறேன். சிரேஷ்டபுத்திர பாகம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று தேவன் வைத்திருந்ததான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அது மனுஷன் சம்பாதிக்கிறது அல்ல, அது மனிதனுடைய பிரயாசத்தினால் வருவது அல்ல. இஸ்ரவேலின் குடும்பத்திலே எவன் ஒருவன் முதற் பிறந்தவனாய் இருக்கிறானோ, முதற் பேரானவை எல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி தேவன் தெரிந்து கொண்ட விதமாய் அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக அந்த குடும்பத்துல அவனுக்கு என்ன செய்யணும், சேஷ்டபுத்திர பாகம் 2 ஆசீர்வாதம் என்ன செய்யணும் போகணும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். ஆனா பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே சில குடும்பங்கள்ல சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மாத்துறார். முதல்ல பிறந்தவன் அவனுக்கு தான் என்ன செய்யணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அவனுக்கு தான் ரெட்டிப்பான நன்மை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லி இருந்தாலும், முதல்ல பிறந்தவன் அவன் பொறுப்பு இல்லாம இருப்பான். முதல்ல பிறந்தவன் அவன் எனக்குன்னு என்ன செய்வான் இருப்பான். முதல்ல பிறந்தவன் எந்த பாடுகளும் எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காம சுகபோகமா என்ன செய்வான் இருப்பான். ஆனா அதே குடும்பத்துல பிறந்த ஒருத்தன் படாத பாடுபட்டிருப்பான், சொல்லி முடியாத அவமானங்களை சந்திச்சிருப்பான், ஏராளமான வேதனைகளை சந்திச்சிருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கென்று வைராகியமா நின்றிருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அதிகமாய் தேடி இருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அதிகமாய் சார்ந்திருப்பான். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு என்ன அப்படின்னு வர்றப்போ ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அதை மாத்துறாரு. யாக்கோபினுடைய குடும்பத்தில் வருகிறதான சேஷ்டபுத்திர பாகம் என்பது ரூபனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி அதை யோசேப்பினுடைய குடும்பத்திற்கு என்ன செய்றார் கொடுக்கிறார். எப்ராயிம் மனாசே அவர்கள் 2 பேரையும் கோத்திர பிதாக்களாக தேவன் என்ன செய்றார் மாற்றுகிறார். யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ரூபனுக்கு கிடைக்கணும். ஆனா அதை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார்னா அந்த குடும்பத்தில் எவன் ஒருவன் அதிகமான வெட்கத்தின் பாதையிலே கண்ணீரின் பாதையிலே கடந்து போனானோ, எவன் ஒருவன் அதிகமான ஆண்டுகள் அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை சுமந்து கொண்டானோ, எவன் ஒருவன் அதிகப்படியான ஆண்டுகள் சிறையிருப்பை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தானோ, எவன் ஒருவனுடைய வாழ்க்கை கம்பிகளின் நடுவாக கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த தண்டனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கம் சொல்லிட்டு கண்ணீரோடு கூட இருந்தானோ அவனுக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனுக்கென்று வைராகியமாய் இருந்ததான யோசேப்பு எவ்வளவு பெரிதான பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை காத்து கொண்டதான அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்ற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன செய்யறனா கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க வசனம் சொல்லுது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் பாகம்னா என்னது? அது அவங்களுக்குரிய ஆசீர்வாதம். பாருங்க, இவங்க சிறையிருப்புக்கே போனாலும் இவர்களுடைய சுதந்திர வீதம், இவர்களுடைய கோத்திரத்துல இவர்களுடைய குடும்பத்திற்கு என்ன பாகம் கொடுக்கப்பட்டதோ அந்த பாகம் திரும்ப அவர்களுக்கு கொடுக்கப்படும். முதல் காரியத்தை சொல்றாரு. சொல்லிட்டு 2வது காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரம், இரட்டிப்பான சுதந்திரங்கிறது அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, so in their land they will possess a double amount.
அவங்களுடைய லேண்ட்ல, அவங்களுடைய சுதந்திர வீதத்துல, அவங்களுடைய தேசத்துல அவங்களுக்கு ரெட்டிப்பான பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சொல்றார். இந்த மாசத்துல ஆண்டவர்ட்ட பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை எதிர்பாருங்கள். தேவன் தரப்போகிறதான ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, காத்துருங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, நீங்க எனக்கு செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்துறாருன்னா, ஏன் வெட்கம் வருது? வெட்கம்னா என்னது? அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்குரியதெல்லாம் இழந்து பறி கொடுத்து அது நிமித்தமா என்ன செய்யறான்? வெட்கப்பட்டு நின்னான். ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். உன்னுடைய பாகத்தை உனக்கு திரும்ப தர்றது மாத்திரம் இல்ல, நீ அனுபவித்த வெட்கத்திற்கு ஈடாக ரெண்டத்தனையாகவும் தருகிறேன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். தங்கள் தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். யோசேப்பு பல பாடுகள் பட்டான், பல வேதனைகளை சுமந்தான். அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றும் பொருட்டு தேவன் அவனுக்கான நன்மைகளை பெருக பண்ணி அவனுடைய குமாரர்களை 2 கோத்திரங்களை பிரித்து என்ன செய்யறாருன்னா இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதா கோத்திரம் முதற்கொண்டு எல்லா கோத்திரங்களும் தேசத்திலே ஒரு பங்கை சுதந்திரித்த நாட்களில யோசேப்பின் கோத்திரம் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுனா சுதந்திரித்தது. யோசேப்பு கஷ்டப்பட்டான், யோசேப்பு பாடுபட்டான், யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனா யோசேப்பு மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய தலைமுறைகளும் அந்த மகிமை என்ன செஞ்சனா அனுபவித்தது. யோசேப்பினுடைய தலைமுறைகளும் 2 தனியான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுகிறதான தேவன். அது ஒண்ணு, முந்தினதை போல முந்தின நிலைமைக்கு நம்மளை என்ன செய்வார்னா மாற்றுவார். 2வது காரியம், முந்தின நிலைமையிலும் மகிமையுள்ளதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார்.